நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான எபிசோட் ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்திக்குடைய அத்தை பொண்ணு ரேவதி பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி, நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிறத கேட்கணும். அதாவது எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது, அதுக்கு நீங்கள் சம்மதிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் நீங்கள் சொல்கிற மாதிரி மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நம்ம அப்பாவுடைய கிராமத்துக்கு போய் அங்கே அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு அவர் சந்தோஷமாக அவங்கக்கிட்ட பேசிட்டு அவங்கள பார்த்துட்டு வரணும். இதுதான் என்னோட ஆசை. இதுக்கு நீங்கள் சம்மதிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் சம்மதிக்கலைன்னா கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாமுண்டீஸ்வரி பயங்கர ஷாக்கிங்கோடு இருந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். சாமுண்டீஸ்வரி அடுத்து எடுக்க போகிற முடிவு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஸ்டோரியை. கதைக்களங்கள் ரொம்பவே விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. ஸோ என்னதான் நம்ம தீபாவை மிஸ் பண்ணுறோம் எல்லாருமே. அவங்க இல்லை அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் கதைக்களங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். கார்த்திக் ப்ரோ அவங்கள தான் கண்டிப்பாக நம்ம ரேவதி அவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி கொண்டுட்டு போக போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. நம்ம கார்த்திக் அவங்களுடைய கேரக்டர் உங்களுக்கு இந்த 2ல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம தீபா இந்த சீரியலில் இல்லை அப்படிங்கிறத நம்ம எல்லாராலையுமே ஏற்றுக்கவே முடியல. ஸோ இதுதான் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கும். நம்ம தீபா இல்லை அப்படின்றதுனால இந்த சீரியலை நிறைய பேர் பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலை இன்னும் பார்த்துட்டு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம கார்த்திக் ப்ரோக்காக.